அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் சார்பாக செல்வம் பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது தெய்வக்கட்டு உடைய எளிய பரிகாரம். அதுக்கு தேவையான பொருள், அதை எப்போ செய்யலாம் அப்படிங்கிறது. அதுக்கு எப்போ செய்யலான்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். அதுக்கு தேவையானது மிளகு, கருப்பு கடுகு, காய்ந்த மிளகாய், கருப்பு துணி, சிகப்பு துணி, வெள்ளை துணி, கருப்பு நூல், வெள்ளை நூல், சிகப்பு நூல், குங்குமம், மஞ்சள், கருப்பு நிற கோழி, வேப்ப எண்ணெய், வேப்ப விறகு, எலும்புச்சம்பழம், தேங்காய், கல்யாண பூசணிக்காய், 2 அகல் விளக்கு, சிகப்பு துணி. இதெல்லாம் தேவையான பொருள் நமக்கு. அடுத்து செய்முறை. அமாவாசை அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் 6 to 7 மணிக்கு இதை செய்யணும். குலதெய்வ அம்மன் வாசலுக்கு எதிரில், கோயிலுக்கு எதிரில் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மன் பார்வையில் ஒரு குழி எடுக்கணும். அந்த குழி வெளியில், அம்மன் பார்வைக்கு நேராக வெளியில் 3 அடி அகலம், 3 அடி ஆழம், 3 அடி நீளம் கொண்ட ஒரு குழியை எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு அதை மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பள்ளத்தை சுற்றி மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எலும்புச்சம்பழம் எடுத்து அதை 2 அறுத்து அதில் குங்குமம் தடவி 2 பக்கம், இன்னொரு எலும்புச்சம்பழம் 2 எலும்புச்சம்பழம் 4 அறுத்து 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் தடவி நல்லா சவக்க அதுக்கு பாதுகாப்புக்காக நம்ம 4 பக்கமும் வச்சிடுறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, அந்த குங்குமத்தை தடவி வச்சிட்றோங்களா, 4 பக்கமும் வச்சிட்றோமா. அதுக்கப்புறம் கல்யாண பூசணிக்காய். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரோம். கோயிலுக்கு வெளியே அந்த என்ட்ரன்ஸில், வாசப்படியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2 அறுத்து அதில் குங்குமம் தடவி 2 மூலையிலையும் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காயை எடுத்து அதை 2 அறுத்து நல்ல செவக்க அதில் குங்குமம் தடவி அதையும் 2 பக்கம் வைக்கிறீங்க. 2 பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கு எடுக்கிறீங்க. அந்த விளக்கை சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் என்ன பண்ணுறீங்க, வேப்ப எண்ணெய் ஊற்றுறீங்க. ஒரு 1/2 லிட்டரு பிடிக்கிற மாதிரி வேப்பெண்ணெய் ஊற்றுறீங்க. ஏன் 1/2 லிட்டருனோம்னா, நம்ம அந்த யாகம் முடிகிற வரையிலும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதனால் அதை விளக்கில் என்ன பண்ணுறீங்க, வேப்ப எண்ணெய் ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு சிகப்பு திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றுறீங்க. அதுக்கு சிகப்பு திரி போட்டு தீபம் எரியணும். எரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரீங்க, பள்ளத்துக்கு வரீங்க. பள்ளத்தாண்ட அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, அந்த துணி எடுத்துக்கணும். பள்ளத்தாண்ட துணி எடுக்கிறீங்க. என்ன துணி, கருப்பு துணி, சிகப்பு துணி, வெள்ளை துணி, 3 துணி. அந்த 3 துணியில் அடியில் வாழை இலை, 3 வாழை இலை வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ஒரு துணி, கருப்பு துணியை எடுக்கிறோன்னு வச்சுக்க. கருப்பு துணி எடுத்து அதில் கருப்பு கடுகு அதை வச்சு கருப்பு நூலால் பந்தனம் பண்ணுறோம். கருப்பு நூலாலனா பந்தனம்னா அதை கட்டுறோம். கட்டி முடிச்சு அந்த வாழை இலையில் வச்சுக்கிறோம். அடுத்து சிகப்பு துணி எடுக்கிறோம். அந்த சிகப்பு துணியில் காய்ந்த மிளகாய் அதை எடுத்து அது மனசார நீங்கள் வேண்டிக்கிங்க. என்னான்னு, குலதெய்வ கட்டு உடையணும், தெய்வ கட்டு உடையணும், நாசிய நசி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த மிளகாயை அந்த சிவப்பு துணியில் வைக்கிறீங்க. வச்சுட்டு சிவப்பு நூலால் அதை பந்தனம் பண்ணுறீங்க, கட்டுறீங்க. கட்டி அந்த வாழை இலை மேலே வச்சிடுறீங்க. அடுத்து வெள்ளை துணிக்கு போனீங்க அப்படின்னா, வெள்ளை துணியில் மிளகு எடுத்துக்கணும். மிளகு எடுத்து அதையும் மனசார வேண்டி உன்னை குலதெய்வ கட்டு உடையணும் அப்படின்னு நாசிய நசி அப்படின்னு சொல்லி அந்த மிளகையும் அந்த வெள்ளை துணியில் வச்சு வெள்ளை நூலால் கட்டுறீங்க. கட்டி அந்த வாழை இலையில் வச்சுக்கிறீங்க. அப்போ இதை 3ஐயும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பந்தனம் பண்ணி வாழை இலை மேலே வச்சிட்டோமா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, அந்த பந்தனம் பண்ணி வச்சு முடித்த உடனே வெளியில் அந்த பள்ளத்தில் வரீங்க. பள்ளத்துக்கு அந்த பள்ளத்தை நம்ம மண்ணெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோமா. 4 பக்கம் காய் அறுத்து நல்லா எலுமிச்சம்பழம்லாம் வச்சு பந்தனம் பண்ணி வச்சுருக்கிறோமா. அதில் பூ தூவுவீங்க. ஒரு மஞ்சள் குங்குமம் கொட்டுறீங்க. நல்லா சுற்றி மஞ்சள் குங்குமம் அந்த பள்ளத்துக்குள்ளே போடுறீங்க. அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் தூவுறீங்க.
தூவிட்டு நல்ல பெரிய கற்பூரமாக அதை வைக்கிறீங்க. வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேப்ப விறகை அடுக்குறீங்க. அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கற்பூரத்தை தீபம் ஏற்றுறீங்க. அதை தீபம் ஏற்றி அதில் போட்டு எரியும். நல்லா என்ன எரியுது, அந்த விறகு நல்லா எரியும் பொழுது அந்த பந்தனம் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, 3 முடிச்சு எல்லாம் பண்ணதணும், அதை எடுத்து அந்த குழியில் போட்டுடுறோம். எதில், அந்த வேப்பங்குச்சி எரியறதில் போட்டுடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை 11 முறை நம்ம சுற்றி வரோம். அந்த யாகத்தை எல்லாரும் 11 முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலும்புச்சம்பழம் எடுத்துக்கிறீங்க. 3 எலும்புச்சம்பழம். அதில் ஒரு எலும்புச்சம்பழத்தை எடுத்து நல்லா வெளியில் சூளத்தில் போய் மனசார வேண்டிக்கிட்டு குத்துறீங்க. என்னான்னு, குலதெய்வ கட்டு உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த நடு சூளத்தில் போய் ஒரு எலும்புச்சம்பழத்தை குத்திடுறீங்க. இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த கிராம மக்கள் நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இடதுபுறம் போய் அந்த சூளத்தில் இடதுபுறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்திடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம மக்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இடதுபுறம் இருக்கிற சூளத்தில் குத்துறீங்க, வலதுபுறம் இருக்கிற சூளத்தில் குத்திட்டு நீங்கள் அந்த கோயிலை சுற்றி வரீங்க. 3 முறை எல்லாரும் கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறீங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலுமிச்சங்காய், பூசணிக்காய், தேங்காய், அந்த கருப்பு கோழி ஒன்று வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கோழி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறீங்க. வெளியில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூசாலி ஒருத்தர் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு முதல்ல எலுமிச்சங்காயை சுற்றி எல்லாரையும் சுற்றி உடைச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் தேங்காயை சுற்றி கற்பூரம் வச்சு எல்லாரையும் சுற்றி உடைச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் சுற்றி எல்லாரையும் சுற்றி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கருப்பு கோழி இருக்குது இல்லையா, அந்த கோழியை மேலே வச்சுருக்கிற கோழி கட்டு அவுக்காமல் காலை கட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து அது மேலே மஞ்சள் தண்ணி தெளிக்கிறோம். மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அது கழுத்தில் மாலை மாதிரி ஒரு பூ கொஞ்சம் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையும் எல்லாரையும் நிற்க வச்சு 11 முறை சுற்றி ஏற்றி இறக்கி அதை திரும்பி பார்க்காத கொண்டுக்கிட்டு போய் நம்ம எல்லையை விட்டு இன்னொரு எல்லையில் காலை அவுத்துட்டு விடணும். அப்படியே விட்டு கடாசிட்டு ஓடிடக்கூடாது. காலை அவுத்துட்டு அந்த கோழியை விட்டுட்டு திரும்பி பார்க்காத வரணும். வரும்போது அப்படியே வந்துடக்கூடாது, கோயிலுக்கு குளிச்சுட்டு வரணும். அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் கோயில் உள்ள வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அங்கே ஒரு படையல் போடலாம், ஏன்னா பொங்கல் வைக்கலாம், அவுள் பொரிக்கடை வைக்கலாம், வாழைப்பழம் வச்சு நல்ல அந்த உள்ள அம்மனை வந்து என்ன செய்யணும், வாசனை திரவியம், ஏன்னா அர்த்தரு அந்த மாதிரி வாசனை திரவியமாக நல்லா கமகமன்னு இருக்கிற மாதிரி பூஜை அறையை பண்ணி அதுக்கு விளக்கு ஏற்றி சூடம் ஏற்றி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அதுக்கு மாலை போட்டு மனசார வேண்டி உங்கள் மேலே இருந்த கட்டு உடையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்துடணும். நன்றி, வணக்கம். ரைட்டா?